ஒரு நோன்பாளி, அதாவது சஹருடைய நேரத்திலே ஒருவன் சஹர் செய்து நோன்புக்காக நியத்து வைத்த நிலையில் அவன் உடலுறவு கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே ஃபஜ்ர் நேரமாகிவிட்டது. அந்த நேரத்தில் அவன் தொடர்ந்து உடலுறவு கொண்டிருந்தால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். அதாவது தான் நோன்பாளி என்பதை அறிந்த நிலையிலே ஃபஜ்ருடைய நேரம் தாண்டும் பொழுது அவன் நோன்பாளி ஆகிவிடுகிறான். அந்த நோன்பாளி என்பதை அறிந்த நிலையில், நோன்பு நோற்ற நிலையில் உடலுறவு கொள்வது ஹராம் என்பதையும் அறிந்த நிலையில் ஒருவன் ஃபஜ்ருடைய நேரமாகியும், அதாவது அந்த சஹருடைய நேரம் முடிந்து அந்த ஃபஜ்ர் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் உடலுறவு கொண்டு இருக்கும் பொழுது ஃபஜ்ர் உதயமாகுவது அவனுக்கு தெளிவாகிவிட்டால் உடனே அவன் கலட்டி கொள்ள வேண்டும், உடலுறவை நிறுத்தி கொள்ள வேண்டும். நிறுத்தி கொள்ளாமல் தொடர்ந்து அவன் உடலுறவில் ஈடுபட்டு அந்த நேரம் தாண்டி சென்று விட்டால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். அந்த நோன்பை வேறொரு நாளிலே அவன் கலா செய்து நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அந்த அன்றைய தினம் நோன்பு திறக்கும் வரைக்கும் உண்ணாமல் குடிக்காமல் உடலுறவு கொள்ளாமல் ஏனைய நோன்புடைய சட்டதிட்டங்களை பின்பற்றி இருந்து கொள்வது அவனுக்கு அவசியமானதாகும்.